அப்புறம் என்ன? நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட போறோம். ரெடியா இருப்பீங்க. வெளியூர்கள்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரும் வந்து இந்த ஒரு நாள் ஓட்டு போட்டு டெமோக்ரஸிய பாதுகாக்கணும், ஜனநாயக கடமைய ஆற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வந்திருப்போம். பட் எலக்ஷன் டே அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத வந்து முதல் முறையா வாக்களிப்பவர்கள், சில பேருக்கு வந்து அது தெரியாம இருக்கலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேசுறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த எலக்ஷன் பூத் இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து பூத் ஸ்லிப் குடுத்துருப்பாங்க. அந்த பூத் ஸ்லிப்ல எந்த தொகுதியை சேர்ந்தவங்க நம்ம, நம்மளுடைய வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் எங்க இருக்கு? எந்த பூத்ல நம்ம ஓட்டு போடணும்? அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இருக்கும். அந்த பூத் ஸ்லிப்ப எடுத்துக்கிட்டு தான் நம்ம அங்க ஓட்டு போட போவோம். அதோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டும் நம்ம எடுத்துட்டு போணும். நம்மளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தேர்தல் ஆணையம் குடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வோட்டர் ஐடி கார்டு, இல்ல ஆதார் கார்டு, பான் கார்டு இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் குடுத்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபோன் வச்சிருக்கீங்க இல்லையா? Googleல போயிட்டு எலக்ஷன் கமிஷன் அங்கீகரித்த அடையாள அட்டைகள் என்ன அப்படிங்கிறத Google சர்ச் பண்ணாலே ஒரு லிஸ்ட் வந்துரும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ஐடி கார்ட கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போணும். இது 2ம் எடுத்துட்டு போயிட்டு அந்த டைமிங்கும் இருக்கு. காலையில 7 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் நம்ம ஓட்டு போட முடியும். 5:45, 5:55, 5:59 வரையும் போனாலும், அங்க எவ்வளோ பேர் வந்தாலும் டோக்கன் குடுத்து வரிசையில நிக்க வச்சு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு குடுப்பாங்க. பட் டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா, நம்மகிட்ட பூத் ஸ்லிப் இருந்தாலும், வேலிடான ஐடி கார்டு இருந்தாலும், ஓட்டு போட அலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நாளைக்கு எலக்ஷன் தொடங்க அந்த காலையில வாக்குப்பதிவு தொடங்குற நேரத்திலருந்து எல்லாரும் அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட்டு போட்டுட்டோம்னு சொல்லி அந்த வாக்களித்த அடையாளத்தை உறுதி செய்வதற்காக ஒரு மை வைப்பாங்க இல்லையா? விரல் நுனியில இந்த நகத்தில வைக்கிற அந்த மைய வந்து இப்படி ஒரு ஃபோட்டோவா எடுத்து அத ஸ்டேட்டஸா போடுறது, Instagramல ஸ்டோரியா போடுறது, அதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்கிறது தான். செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம். பட் இந்த தேர்தல்ல எலக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அந்த வாக்குச்சாவடி இருக்கு பாருங்க, நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த போலிங் பூத், அதுக்குள்ள வந்து செல்ஃபோன எடுத்து செல்வதற்கு தடை. இது வந்து கடந்த சில தேர்தல்களாகவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நெறைய பேர் உள்ள போயிட்டு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இல்ல ஓட்டு போடும்போது அந்த மிஷின்ல பட்டன் அழுத்தும்போது ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த சட்டம் வந்து நடைமுறையில தான் இருக்கு. யாராவது அத உள்ள கொண்டு போக முயற்சி பண்ணாலும், உங்க வேலையில இருக்கக்கூடிய, டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபிசர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபோன் இருந்தா வெளிய வச்சுட்டு போயிருங்க. சில இடங்கள்ல வந்து சைலன்ட்ல போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தீவிரமா வந்து இதுக்கு முன்னாடி எல்லா இடங்கள்லயும் பார்த்ததில்ல. இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள்ல அத வந்து ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுவாங்க. மத்த இடங்கள்ல பெருசா அத வந்து கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா, அப்படி யாரும் அத மிஸ்யூஸ் பண்ணிற மாட்டாங்கன்ற நம்பிக்கையில. பட் இந்த முறை தேர்தல் ஆணையம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. வாக்குச்சாவடிக்குள்ள போயிட்டு ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுத்தாங்க அப்படின்னா, 3 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். யார் அப்படி பண்றாங்களோ அவங்களுக்கு 3 மாசம் வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அபராதமும் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஓட்டு போட போறவங்க, இப்ப முதல் முறையா ஓட்டு போட போறவங்க ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போயிட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத இந்த பட்டன பிரஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதோ, இல்ல ஃபோட்டோ எடுக்கிறதோ, அத பண்ணி சோசியல் மீடியால இது சோசியல் மீடியா காலம் ஆயிருச்சு இல்லையா? அத அவங்களுடைய Instagramலயோ, Twitterலயோ போட்டு நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றது, சில பேர் பண்ண நினைக்கலாம். அவங்களுடைய அறியாமையில அத பண்ணலாம். பட் அத பண்ணக்கூடாது. அது வந்து தவறான விஷயம். நம்ம இந்திய தேர்தல் ஆணையம், தேர்தல் நடத்தக்கூடிய இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு இருக்கு. பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். அந்த சட்டத்தின்படி பார்க்கும்போது, நம்ம வந்து செல்ஃபோன உள்ள கொண்டு போகக்கூடாது. சரி, எல்லாரும் வந்து கையில ஃபோன் எடுத்துட்டு தான் இன்னைக்கு நம்ம எங்க வேணாலும் போறோம், வரோம். வீட்ல இருந்து கிளம்பியும் அப்படிதான் போவோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே ஃபோன வச்சுட்டு போறது சேஃபு. இல்ல நம்ம வேற ஏதோ வேலையா போறோம். இன்னும் கண்டிப்பா ஃபோன கையில தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு தேவை இருப்பவர்கள், அங்க வந்து ஒவ்வொரு பூத்துக்கு வெளியிலயும் செல்ஃபோன பாதுகாப்பா வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அங்க செல்ஃபோன வச்சுட்டு, உள்ள போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து நம்ம அந்த ஃபோன எடுத்துட்டு வரலாம். எக்காரணத்த கொண்டும் ஃபோன உள்ள கொண்டு போக முயற்சி பண்ணாதீங்க. அது தேவையில்லாம உங்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும். அங்க போய் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதும் நிச்சயமா பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஒரு எச்சரிக்கையாகவே தேர்தல் ஆணையம் குடுத்திருக்கிறாங்க. ஏன்னா, இளைஞர்கள் அதிக அளவு ஆர்வத்தோட போய் வாக்களிக்கும்போது, யாராவது ஒரு சிலர் இப்படி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, அத அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் இதை சொல்லியிருக்கிறது. அது மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நேத்து ஈவினிங் 6 மணியோட எலக்ஷன் கேம்பெயின்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு கட்சி தலைவரும் அதுக்கப்புறம் ஓட்டு சேகரிக்க மாட்டாங்க. வீடியோ போட்டோ, இல்ல எந்த வகையிலுமே வந்து அவங்க ஓட்டு சேகரிக்க மாட்டாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு சைலன்ஸ் பீரியட். இந்த ஒரு நாள் ஏன் குடுக்குறாங்கன்னா, வாக்காளர்கள் வந்து லாஸ்ட் 20, 25 நாளா வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தல் பிரச்சாரம், சின்னம் எல்லாத்தையும் கேட்டு இது பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றது
மக்கள் வாக்காளர்கள் வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு நாள். அவங்க வந்து நிதானமா தன்னுடைய வேட்பாளர் யாரு? எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம்? இவரு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு? இவரு என்னெல்லாம் பண்ண போறாரு? இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு டைம் வேணும்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, வாக்காளர்கள் சிந்திப்பதற்கான நேரமே இல்லாம போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள் அப்படின்றத ஒரு சைலன்ஸ் பீரியடா வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில நேரடியா பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்ல, எந்த வகையிலயுமே அதாவது எந்த வகையிலன்னா, சோசியல் மீடியால கூட நம்ம Twitterலயோ, Instagramலயோ, Facebookலயோ கூட ஒரு கட்சியை ஆதரிச்சு ஓட்டு கேட்கக்கூடாது. அதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறை. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கும்போது, நம்ம அத பண்ணக்கூடாது. தேர்தல் முடியிற வரைக்கும் இது பொருந்தும். இப்ப இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு 6 மணி வரை இருக்கு இல்லையா? அந்த 6 மணி வரைக்கும் யாருமே அந்த மாரி வேலைகள்ல ஈடுபடவே கூடாது. முழுமையா தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலா நம்மளுடைய சோசியல் மீடியால நம்மளுடைய அரசியல் ரீதியான கருத்துக்கள சொல்றது. அதெல்லாம் அதுக்கப்புறம் யாரும் வந்து தடை சொல்ல போறது கிடையாது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இப்ப நாளைக்கு போலிங் முடிஞ்சாலும், ஏப்ரல் 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால்ல 2ண்ட் ஃபேஸ் ஆஃப் எலக்ஷன்ஸ் இருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. வெஸ்ட் பெங்கால்லயும் போலிங் நடக்கப் போகுது. வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் 2 கட்டங்களா தேர்தல் நடக்குது. இப்ப நமக்கு வந்து 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக எலக்ஷன் நாளைக்கு நடக்குது. பட் வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் 29ஆம் தேதி 2ண்ட் ஃபேஸ் எலக்ஷன்ஸ் நடக்குது. அதனால தான் அந்த கவுண்டிங்க வந்து 4த் அன்னைக்கு வச்சிருக்காங்க. மே 4த் அன்னைக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல அந்த 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவதனால, அதுவும் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு எண்ணிக்கை வைக்க முடியும் இல்ல. ஏன்னா 5 மாநில தேர்தல். இப்ப நடந்தது வந்து 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தான் அறிவிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அசாம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா. இந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தான். இதில ஏற்கனவே மற்ற மாநிலங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடும், வெஸ்ட் பெங்காலும் தான் பெண்டிங். தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு முடிஞ்சிரும். வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாரி 29ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி கவுண்டிங் நடக்கும். அந்த கவுண்டிங் நடந்து முழுமையா ரிசல்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த எலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிகளை வந்து நம்ம முழுசா ஃபாலோ பண்ணணும். மத்தபடி வெளியில வந்து இப்போ ஓட்டு போட்டுட்டு வாக்குச்சாவடிக்கு வெளியில வந்து நான் வாக்களிச்சுட்டேன்னு சொல்லி அந்த விரல் மைய காமிச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா, அது வந்து நம்ம ஜனநாயக கடமையை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றது தான். ஏன்னா, நம்ம இந்தியாவுல வாக்களிக்கும் முறை அப்படிங்கிறது ரகசியமான முறை. எதனால வந்து அந்த பெட்டிய வச்சிருக்காங்க? எல்லாருக்கும் தெரியிற மாரி நம்ம ஓட்டு போடுறது கிடையாது இல்லையா? நம்ம வரிசையில நிக்கிறோம். உள்ள போனதுக்கப்புறம் பிரைசைடிங் ஆஃபீசர் வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்ட வாங்கி, வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கான்றத செக் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸும் செக் பண்ணுவாங்க. எல்லாரும் செக் பண்ணதுக்கப்புறம், நம்மகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, நம்மளுடைய விரல் நுனியிலயும் அந்த மைய வச்சு, அதுக்கப்புறமா தான் நமக்கு ஓட்டு போட அனுமதி குடுப்பாங்க. அங்க ஓட்டு போட போம்போதும் அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள நின்னு தான் நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறது வெளியில தெரியக்கூடாது. ஏன்னா, அது வந்து ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இல்லையா? இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இது வெளிப்படையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஓட்டு போடும்போது அது ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். அது தேவையில்லாம அந்த வாக்காளருக்கு ஒரு சிக்கலாக மாறும் அப்படிங்கிறதுனால தான் ரகசியமான முறையில வாக்களிக்க வைக்கிறாங்க. அதனால அந்த ரகசியம் காக்கப்படணுன்றதுனால தான் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால நாளைக்கு ஓட்டு போட்ட பிறகு வெளியில வந்து போலிங் பூத்துக்கு வெளியில வந்து சொல்லப்போனா வந்து சில இடங்கள்ல அ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 100 மீட்டர், 200 மீட்டர்ன்னு சொல்லி அந்த லிமிட்டுக்கு வெளியில தான் பைக்க நிறுத்திட்டு வர சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து அந்த 100, 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி 2 சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பிறகு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, அது நார்மலா நம்ம எல்லாருமே பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஃபோனே கூட அலோவ் பண்ண மாட்டாங்க சில இடங்கள்ல. அது காவல்துறையினர் எடுக்கக்கூடிய முடிவு தான். சில இடங்கள்ல போலிங் பூத்துக்கு வெளியில வைங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த 200, 100 மீட்டருக்கு முன்னாடியே கூட வைக்க சொல்லுவாங்க. ஸோ, அந்த பெட்டர் நீங்க என்னன்னா, ஓட்டு போட்டுட்டு அந்த லிமிட்ட தாண்டி வெளியில போயிட்டு ஃபோன பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். நீங்க எந்த ஊர்லேருந்து ஓட்டு போட போறீங்க? உங்களுடைய சொந்த தொகுதிக்கு போயிட்டீங்களா? எலக்ஷன்ல வாக்களிப்பதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.